ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு. ஸ்டாலின் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாரு. வேற லெவல். இந்த வாரம் அரசியல் அலப்பற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய வீடியோஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். முக்கியமான விஷயம் கடைசியாக வீடியோ ரெண்டு பேரும் பாருங்கள். முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும். வாங்க வீடியோ ஓப்பலாம். 1000 பேரை அழ வைக்கிற உண்மையை விட 4 பேரை சிரிக்க வைக்கிற பொய் மேலுன்னு ஏன் எதிர் வீட்டுக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன். ஹலோ மிராக்கி, வெல்கம் பேக் டு ரியாக்ஷன் வீடியோ எபிசோட் 5. ஆயுத பூஜை செலிப்ரேஷன். பொரி சுண்டல் படிச்சு சொன்னங்க, இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வராதுங்கடா, இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வராதுடா. ஒரே ஒரு சாத்துக்குடி ஆப்பிள் போடி சாத்தரோட சீட்டு தர மாட்டாங்க சொன்னேன். பர்ஃபெக்ட் மேட்சிங். செம்மையா எடிட் பண்ணிருக்காங்க. அல்டிமேட். ஏய் தம்பி, அழுகுனவனே அவன் அழுது கட்டுறான். ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உங்களோட வாயில பிடிக்கும் போது. ஆனா ஒரு மனுஷன் இவ்வளவு கேவலமா நடிக்க முடியுமா? இவனை பார்த்தாடா கத்துக்கிறோம். ஒரு புலகலாக்கில நீ மத்தங்கத்துக்கு இப்படி பண்ணுகிற பாடு. ப்ரோ அதுக்கு இப்படிலாம் திட்டக்கூடாது ப்ரோ. பாவம் ப்ரோ, அவர் கெட்டது பண்றது நல்லது பண்றது வேற விஷயம். அதுக்குன்னு இப்போ இப்படி கேவலமா திட்டக்கூடாது, தப்பு. அவருக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சிக்காதீங்க, காமனா சொல்றேன், அவ்வளவுதான், வேற இல்லை. எங்க ஸ்கூலுக்கு வாங்க சார், எங்க பிள்ளைங்க நீங்க பரிசோதிக்கலாம் சார். நாங்க எந்த அளவுக்கு தமிழ் கத்து தரோம், எந்த அளவுக்கு ஆங்கிலம் கத்து தரோம், எந்த அளவுக்கு எதை போட்டு எதை சிங் பண்ணி வச்சிருக்கீங்களா கொய்யால? யாரா நீங்க? பத்திரிக்கை 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. Non-Tamil catchy. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ? வெரி ராங் ப்ரோ. இருக்கட தெரியாம இருந்துட்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போ. உனக்கு என்ன சினிமாக்காரன், நல்லா சம்பாதிக்கிற, கொடுக்க வேண்டியதானே ஒரு சிலர் நினைக்கலாம். இது உழைச்சு சம்பாதிச்சது, திருடி சம்பாதிக்கல. அண்ணே உடனே தானே. நாங்க போலி மருத்துவர்களை பார்த்திருக்கோம், போலி சாமியார்களை பார்த்திருக்கோம், போலி அப்பாக்களினுடைய காலத்துல இப்பதான் பாக்குறோம். அண்ணே உடனே தானே. அடங்கொய்யால அல்டிமேட். தாட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு காட்சி? துப்புனுங்க இந்த ஆட்சி மட்டமான ஆட்சி, புறம்போக்குல விடியாதாச்சு, மயில் மட்ட ஆச்சானுங்களா, புறம்போக்கு நாய்களா. என்னடா இது இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆனா பாருங்களா, இப்பெல்லாம் எடிட் பண்ணுவீங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இந்த மாதிரி சாப்பாடு தராங்கல்ல, முக ஸ்டாலின் தெரியுமா? முக ஸ்டாலின் யாரு? ஓகே, எனவே இந்த காமெடி வீடியோஸ்லாம் வரமா தள்ளிட்டு நான் ரொம்ப சீரியஸான விஷயம் சொல்ல வரப்பேன். ஒரு 2 நாளாக ஒரு மன உளைச்சல அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த நியூஸ் வந்து என் ஃப்ரெண்டு தான் ஷேர் பண்ணான், அதுமாரி பேசுன்னு சொல்லிட்டு. நிறைய வீடியோஸ் அமைச்சான். அந்த வீடியோஸ்லாம் பார்க்க ஒன்று பார்த்து திறக்கும் போது நிறைய எக்கச்சக்க வீடியோஸ் நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு அரசியல் வச்சு ரொம்ப கேவலமாக ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க. சில வீடியோஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்தலாம். அதுல ஈபில ஒருத்தர் அடிச்சு போட்டான். அது அடிச்சது அவங்க ஒரு சால்வு தான் போட்டுதான். அவன் யாரு என்ன பாக்கல, கம்பளம் அடிச்சது. கரண்ட் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் இந்த பிரச்சனை. அவங்க பஸ் வந்து நின்னது ஒண்ணுதான். வந்த உடனே போலீஸ்காரங்க லத்தில 2 பேர் அடிச்சோன்னா எல்லாருமே சைடு வந்து அந்த சைடுல இருந்தா பிரச்சனையே. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆசை எதுவுமே இல்லாம எல்லாம் கரெக்டா தான் இருந்தோம். நான் நைட்டு மரணத்தை கண்ணுல பாத்துட்டு போனாங்க. இதை வந்து உடனே வந்து நம்ம தளபதி இதை தப்பு, அவர் இது இந்த மாதிரி இடத்துல இது பண்ணாரு அது பண்ணாருனால சொல்றதெல்லாம் பெஸ்ட். இதை முழுக்க காரணம் இந்த கவர்மெண்ட் தான், இந்த போலீஸ் அதிகாரி தான். அவர் பஸ் வந்தோடனே போலீஸ்காரன் என்ன பண்ணா லத்தி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிக்க ஆரம்பிச்சு கும்பல் பூரா சைடுல வந்துருச்சு. பசங்க வந்து பிள்ளைங்க என் பிள்ளையே ஒரு பிள்ளையவே அடிச்சுட்டானுங்க. ரொம்ப அந்த குத்தி இந்த பேட்ச் முதற்கொண்டு எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிட்டு, ஏன் இப்படி எல்லாம் எதுக்கு இதெல்லாம் வரீங்க அப்படி இப்படின்னு அடிச்சுட்டாங்க. கண்ணமா அடிச்சு இது பண்ணவும் ஒரு தம்பி வந்து எதுக்கு பிள்ளைங்களாம் எல்லாமே கும்பல்ல தப்பிக்கிறதுக்கு தான் பாக்குறாங்க, இந்த டைம்ல ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னவும் அவங்களை அடிக்கவும் அவனுங்க அந்த மரத்துல ஏறி இது மேல ஏறவும்னா இது கீழே வந்தது.
நிறைய பேத்துக்கு கூட வந்தவங்களுக்கு என்னைய கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு சட்டையில கட்டி வச்சு கிழிச்சிருக்காங்க. கட்டி வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு? எதுவுமே ஆகல. இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு. உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்க. நான் ஆம்புலன்ஸ் காரன் டைரக்டா கூப்பிட்டு விசாரிக்கிறோம். அவங்க எடுத்தது 25 to 30 கேஸ் தான் மொத்தமா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மொத்தமே 4 பேர் இறந்து போயிருக்காங்க. இத்தனை பேர் திடீர்னு எங்க வந்து இறந்து போனாங்க யாருக்குமே தெரியல. அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது. இது யாருமே பொதுமக்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு தெரியாம நிறைய பேச ஆரம்பிச்சிடறாங்க. முதல்ல உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வர சொல்லுங்க. ஏன்னா உண்மை வெளியே வராம நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாக்குறீங்க, நிறைய பேருக்கு கிழிச்சிருக்காங்க, நிறைய பேர்த்த கூட்டு மிதிச்சிருக்காங்க, நிறைய விஷயம் உள்ள நடந்திருக்குது. எதுவுமே ஆம்புலன்ஸ் சும்மா நிறைய ஆம்புலன்ஸ் வந்திருக்காங்க. பொதுமக்களே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. பொதுமக்களே நிறுத்தி ஏன் சும்மா ஆம்புலன்ஸ் நீ கொண்டு வரதுக்கு அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. கட்சி துண்டை போட்டு உள்ள வந்திருக்காங்க. இது என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதை முதல்ல கொண்டு வாங்க வெளியே. இதை மட்டும் சொல்லி எம்எல்ஏ கொடுத்தாங்களா? யாரு? கணபதியா? கணபதி கொடுத்தாங்களா? சரி, ஒட்டாது எடுத்துட்டு போங்க. அப்படியே எல்லாம் பாத்துட்ட மாதிரி ஒட்டி நீங்க. அன்னைக்கு லைவ்ல விஜயோட மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது இந்த ஷோவையும் எல்லா சேனலுமே லைவ்ல ரிலீஸ் பண்ணதா விஜயோட மீட்டிங்கு ஆப்போசிட்டா வேணும்னே போட்ட போல சொல்லிட்டு பார்த்தா கடைசியில யாருக்காக இந்த ஷோ நடத்தினாலும் அந்த இளையராஜாவே வந்து என்ன சொன்ன சொல்லிட்டு நீங்களே பாருங்க. நீங்கள் எதற்காக எனக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்தினீர்கள் என்பதை கண்டு பிடிபடவே மாட்டீங்க. கண்டு விட்டாலே டேய் என்னடா பித்தலாட்டம். ஆனா கடைசியில நம்ம சிஎம் ஸ்டாலின் இப்படி மாட்டி போய் சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மீண்டும் ஒடுக்கி நீங்க பணம் சம்பாதிச்சு என்னடா செய்ய போறீங்க? நிறைய நேரத்துல நிறைய பேரு தமிழ்நாட்டுல இவர் ஒரு பொம்மை முதல்வர்னு சொல்றது உண்டு. நான் கூட அவங்க அதிகமா பேசுறாங்களோ நினைச்சேன். அவர் மீது இருக்கிற கோபத்திலயோ இல்ல திராவிட இயக்கங்கள் மீது இருக்கிற கோபத்திலயோ சொல்றாங்களோன்ற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த நிகழ்வை பார்க்கும்போது, முக்கியமா இந்த நிகழ்வை பார்க்கும்போது அவர் ஒரு பொம்மை முதல்வர் தான் எனக்கு தோணுது. கூட்டார் போட்டு அழுவாங்கல்ல, பாருங்க நல்லா பாருங்க. இவங்க இந்த நல்லா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இவங்களே செத்து போன மாதிரி ஒரு இன்னொரு வீடியோ கிட்ட தூக்கிட்டு போறாங்க. பாருங்க, காட்டுறேன், அதையும் பாருங்க. உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப இவங்களே வந்து பாத்தீங்கன்னா நல்லா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எப்படி செத்து போன மாதிரி தூக்கிட்டு போறாங்க? இல்ல டெத் இன்க்ரீஸ் வந்து அதிகப்படுறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க இல்ல மக்களே? டிவிக்கு ரிச்சுவல் நீங்க தான் வந்து இதை வந்து ஸ்டாக்சர் கண்டுபிடிக்கணும் என்னன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களே செத்து போன மாதிரி தூக்கிட்டு போறாங்க. அதே டேட் தான், அதே ட்ரெஸ், அதே பிளேஸ், எல்லாமே கேரளத்துக்கு பாத்துருங்க. நம்மளோட சோசியல் மீடியா படை, அதாவது தளபதி சொன்ன மாதிரி ரிச்சுவல் தான் ஸ்டாக்சர் என்னன்னு கண்டுபிடிச்சு மக்கள்கிட்ட தெரியப்படுத்தணும். மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்றதே தெரியலங்க. நான் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நான் பார்த்துட்டேன். இந்த வீடியோ போட ஆக்சுவலாக எதுவும் பேசக்கூடாது, இது மாதிரி அரசியல் பற்றி எதுவும் பேசக்கூடாது வீட்டில் சொன்னாங்கன்னா எதுவுமே பேசக்கூடாதுன்னு இருந்தேன் ஆக்சுவலாக பார்த்தேன்னா. ஆனால் அதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போதுலாம் ரொம்ப கொடுமையாக இருக்கேன். ஒரு கேவலமாக ஒரு சீட்டுக்காகயா, ஒரு எட்டுக்காக ஒரு கேவலமாக இந்த அளவுக்கு இறங்கமா நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கண்ணா. லேட்டு போடுறதும், ஆம்புலன்ஸ் கூட்டு வரதும், கரண்ட் கட் பண்ணுறது, ரொம்ப இது வரைக்கும் அரசியல் எத்தனை பேர் நின்று இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி எவனுக்குமே நடந்துக்கிறது. ஆனால் இந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகிற மாதிரி ஒரு டேரக்டாக அவங்கள தக்கலாம் கூட போகிறாங்க. மக்கள் என்ன பண்ணாங்க? இவ்வளோ பேர், ஒரு 40 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். இதெல்லாம் எங்கே போய் என்ன இருந்தாலும் ஒரு பக்கம் கவர்மெண்ட் மேலேயும் தப்பு இருக்குது, மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது, எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு சாவத்துக்கு என்ன ஒரு ரீசன் எனக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. இவ்வளோ விஷயம் தாண்டி ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே கார்னர் பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையாலே ஒரு மனசை தொட்டி சொல்லுங்கள், ஒரு மனுஷன் எத்தனை பேர் காப்பாற்ற முடியும்? இஞ்சி போனால் எத்தனை பேர்? ஒரு 2 பேர், 3 பேர், 4 பேர், அந்த டைமில் 4 பேர் 5 பேர் காப்பாற்ற முடியும். அவ்வளோ பேர் எப்படி காப்பாற்ற முடியும்? எந்த ஒரு சண்டையும் வரக்கூடாதுக்காக தான் அவர் கிளம்பியே போனார். இன்னும் இருந்தாங்கன்னா நிறைய பேர் செத்துருப்பாங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய பேர் வந்து இறந்துருக்கும். இப்படி தான் நடந்திருக்கும் இன்னும் இருந்திருந்தா மட்டுமே. அதனால தான் கிளம்பி போனார். அதுக்கு ஒரு கலப்புறீங்க பாருங்க. ஐயோ தாங்க முடியல. ஒருத்தன் நடானா பயந்து ஓடிட்டான்னு சொல்கிறாங்க, ஒருத்தன் நடானா இதுக்கப்புறம் வரமாட்டார் அப்படின்றாங்க. ரொம்ப கேவலமாக இருக்கு. ஆனால் ஒரு மனுஷன் அரசியலுக்குள்ள வரக்கூடாதுக்கு என்னென்ன கேவலமான விஷயம் பண்ணமோ எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக சீட்டுக்காக இந்த அளவுக்கு இறங்குவாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் ஒரு மக்கள் உயிர் போயிட்டு ஒரு சீட்டு கிடைக்கணுமா? அந்த சீட்டில் நீங்கள் உட்காரணுமா? கேவலமாக இடம் பண்ணலாம். இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. ஒரு நல்ல இடம் கொடுத்துருந்தா அது மாதிரி நடந்துருக்குமா? எனிவே இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே எதுவும் ரொம்ப முடியல. ஒரு 2-3 நாளாக இந்த வீடியோ போடக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் வீடியோ பார்க்க இந்த வீடியோ போடணும்னு தோணுச்சு. வீடியோலாம் நிறைய ஷேர் பண்ண இருந்தேன். அதனால் நிறையா போட முடியாது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் எவனுக்குமே போட்டதே கிடையாது. ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு பெருசாக ஒரு போட்டு மாறிடும் நம்பிக்கை வரும்ல, அது எவன் மேலேயும் வந்தது கிடையாது இருக்கும். அதனால் நான் போட்டதும் கிடையாது. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், 2026க்கு நான் விஜயனா தான் போடுவேன். நான் சொல்கிறேன், இதை விஜயனுக்கு மட்டும்தான் போடுவேன். விஜயனை மட்டும்தான் போடுவேன்.
இந்த வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதெல்லாம் எதுவும் சொல்ல விரும்பல. எனக்கு ஒரே ரிக்வெஸ்ட்டு, இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷமாச்சு யாருக்கு ஓட்டு போடணும் உங்கள் மனசாட்சி தொட்டு ஒரு விஷயம் இருக்கும்ல, தயவு செஞ்சு அவங்களுக்கு மட்டும் போடுங்க, வேறு யாருக்கும் போடாதீங்க. மாற்றம் நம்ம மாறணும்னா உங்கள் கையில் தான் இருக்குது, ஒரு ஓட்டு உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. தயவு செஞ்சு யார் வந்தால் உங்களால் மாற்ற முடியுமோ இந்த உலகத்தை அவங்கள்ட்ட மட்டும் போடுங்க. இதோட நான் வீடியோ வச்சுக்கிறேன். பாய். நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கா, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். தேங்க்யூ. சார் விஜய் கைது செய்யப்படுவாரா சார்? கையை வச்சு பாரு, வச்சு பாரு தமிழ்நாடு என்ன